இறுதிப்பள்ளி மணி இசை போல் இல்லை, அது ஓர் இனிமையான ஒலியாக 1000 நினைவுகளுடன் நம் உள்ளங்களில் இடம் பிடித்தது. ஒரு காலத்தில் குழந்தைகளின் சத்தங்களால் புலம்பிய சுவர்கள் இன்று ஒரு புனித புஸ்தகத்தின் கடைசி பக்கங்களைப் போல் அமைதியாக இருந்தன. விக்னேஷ் தன் லாக்கரின் அருகே நின்று 7ஆம் வகுப்பில் ஒட்டிய விரிவாக கனவு காணுங்கள் என்ற ஸ்டிக்கரை தொட்டார். அது மங்கியிருந்தது. அவரின் சிறுவயது கால கனவுகள் போல். அவன் நண்பி மீரா அருகில் வந்து நின்றாள். கண்களில் கண்ணீர் மிளிர்ந்தது. இதெல்லாம் முடிந்து போச்சா என்று மெதுவாக கேட்டாள். அவன் தலையசைத்தார். ஆனால் ஒரு மெதுவான புன்னகை அவரது உதட்டில் பிறந்தது. முடிந்ததல்ல, இது ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பம். அன்று பள்ளி முடிந்த பிறகும் அனைவரும் தங்கினர். பழைய நூலகத்தில் கூடினர். அந்த மர நாற்காலிகளும் பழைய பக்கங்களின் வாசனையுடன் கூடிய இடம். நம் ரகசியங்களை கேட்டு வளர்ந்த அந்த இடம். சிரிப்பு, கண்ணீர், சுவையான சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாம் ஒரே நேரத்தில். விக்னேஷ் ஒரு பழைய போலராய்ட் கேமராவை எடுத்தார். ஒரு புகைப்படம் எடுத்தார். எந்த ஃபில்டருக்கும் தேவையில்லாத நட்பின் ஒளி போதுமானது. ஒருவரால் மெதுவாக கிட்டார் வாசிக்கப்பட்டது. நேரம் சில நிமிடங்கள் நின்றது போல். மாலையில் சூரியன் அமையத் தொடங்க விக்னேஷ் பள்ளி வாயிலில் நின்று பின்னோக்கி பார்த்தார். பள்ளி மாறவில்லை. சிவப்பு கட்டிடங்கள், சத்தமிடும் ஊஞ்சல்கள், பழைய ஜன்னல்கள் எல்லாம் அப்படியே. ஆனால் நாங்கள் மாறிவிட்டோம். கற்றல் பயத்தில் வந்தவர்கள் கனவுகளுடன் வெளியேறினோம். முதல் நாளில் அழுதவள் இப்போது மற்றவர்களை சமாதானப்படுத்துபவளாக மாறிவிட்டாள். அவனது மனதில் சில அழகான எண்ணங்கள் தொங்கின. நாம் காலியுடன் செல்கின்றோம். இல்லை, இந்த இடத்தை நம் உள்ளத்தில் எப்போதும் சுமக்கின்றோம். விடை பெறல்கள் முடிவுகள் இல்லை. அது மீண்டும் சந்திக்க ஒரு வாக்குறுதி. நாம் சிரித்தோம், கற்றோம், வாழ்ந்தோம். அதனால்தான் இந்த பயணம் மறக்க முடியாதது. விக்னேஷ் அந்த வாயில்களிலிருந்து வெளியே நடந்தபோது கவலை இல்லை. இருந்தது மட்டும் நன்றி. ஏனெனில் எல்லோரும் இப்படியான ஒரு கதை அனுபவிக்க முடியாது. பல்பாரியின் தூசியில், இரவு உரையாடல்களில், பகிர்ந்த சாப்பாடுகளில், நட்சத்திரங்களை நோக்கிய கனவுகளில் எழுதப்பட்ட கதை. பள்ளி கதவுகள் மூடியிருந்தாலும் அந்த கற்றல், நட்பு, அன்பு என்றென்றும் அவரது உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.